இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற இளைஞர்களை பற்றி இந்த போராட்டம் தொடங்கிய நேரத்தில் கூறப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு தெரிந்ததுதான். இது சமூக வலைத்தளங்களில் இயங்குகிற தலைமுறை, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்குகளில் இயங்குகிற தலைமுறை, இந்த தலைமுறைக்கு என்ன போராட்டத்தை பற்றி தெரியும் என்றெல்லாம் கூட கருத்துக்கள் கூறப்பட்டன. ஆனால் அந்த தலைமுறை தான் சமூக வலைத்தளங்கள் மூலம், ஃபேஸ்புக் மூலம், வாட்ஸ்அப் மூலம் ஒருங்கிணைத்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மைதான் ரகுமான். வலைத்தளங்கள் மூலமா இயங்கிக்கிட்டு இருக்கிறவர்களை பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு சோம்பிகள் வெளியே வந்து போராடாதவர்கள், வீட்டிலே இருந்துகிட்டு கருத்தை போட்டுட்டு வீட்டிலே இருந்துக்கிறான், எல்லா கருத்தையும் போடுறான், நான் வெளியில வர மாட்டேங்கிறான், அதுக்கு பயப்படுறான் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சமூகத்தில் இருந்துகிட்டே இருந்தது. வலைத்தளங்கள் இயங்குகிறவர்கள் 4வது கருத்துக்களையும் சொல்லுகிறார்கள். ஆனால் எதற்கும் அவர்கள் குரல் கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னாங்க. முதல் முறையாக அந்த கருத்தையும் தமிழக இளைஞர்கள் உடைத்திருக்கிறார்கள். இது அவர்களுடைய நீண்ட நாள் ஆதங்கம். நான் அந்த போராட்ட களத்தில் இருக்கிற பல பேரிடம் கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். உங்கள் கருத்து என்ன? எப்படி போராட வந்தீங்க? ஏன் போராடுறீங்க? இந்த போராட்டத்திற்கு எது அடித்தளம்? உங்களுக்கு எது ஊக்குவிக்கிறது அப்படின்னு கேட்கின்ற பொழுது அவர்கள் சமூகத்தில் தங்கள் கண் முன்னால் நிகழ்கின்ற பல்வேறு அநியாயங்களை, பல்வேறு அக்கிரமங்களை, பல்வேறு விதமான கொடுமைகளை சுட்டிக்காட்டுகிறார்கள். சமூக வலைத்தளங்கள்ல அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுகிறார்கள். இந்த அரசாங்கத்தில் என்ன நடக்குது? ஒரு ஜல்லிக்கட்டு சாதாரண விழா 5000 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அந்த விழாவை ஒருவன் தடுக்கிறான். அந்த விழாவை தடுக்க விடாமல் தடுப்பதற்கு, அந்த விழாவை நடத்துவதற்கு இந்த அரசாங்கங்களுக்கு சக்தி இல்லையா? அரசாங்கம் இதை கூட செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஆதங்கம் அவங்ககிட்ட இருக்குது. இது வெறும் ஜல்லிக்கட்டுக்கான ஆதங்கம் மட்டுமில்லை ரகுமான். ஒரு காவிரி பிரச்சனையில் இருக்கின்ற ஆதங்கம், தமிழரின் உரிமை மறுக்கப்படுகின்ற இடங்களில் எல்லாம் எங்கெல்லாம் தமிழன் அடி வாங்கினானோ அந்த வழியெல்லாம் அவர்கள் இன்னைக்கு வெளிப்படுத்துகிறார்கள். காவிரி பிரச்சனையை முன்வைக்கிற வாசகங்களை நான் இந்த போராட்டத்தில் பார்த்து ரகுமான். அது தவிர தமிழீழம் வேண்டும் அப்படிங்கிற வாசகங்களையும் இந்த போராட்ட காலத்தில் பார்த்தேன் ரகுமான். முல்லை பெரியாறு அணை பிரச்சனையை சுட்டிக்காட்டுகிறார்கள். தமிழர்களின் உரிமையை மீட்டெடுப்பதற்கான ஒரு போராட்ட களமாக இதை முன்னிறுத்துகிறார்கள். இது வெறும் ஒரு ஒற்றை அடையாளம் தான் ரகுமான். சமூகத்தில் நிகழ்கின்ற இல்ல அரசியலில் நிகழ்கின்ற பல்வேறு முறைகேடுகள், சமூகத்துல தங்களால் கண்ணால் பார்க்கப்பட்டு தங்கள் கண்களுக்கு முன்னால் நிகழ்கின்ற அநியாயங்களை இதுவரையிலும் சகித்து 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 தாழ முடியாத ஒரு கோபத்தில் வெடித்து கிளம்பிய இளைஞர்கள் வேறு என்ன செய்வது அப்படிங்கிற வழியே தெரியாமல் கடற்கரையில் உட்கார்ந்து தங்களுடைய குரலை எழுப்பி இருக்கிறார்கள். இளைஞர்கள் எழுப்பிய குரல் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஒரே அணியில், ஒரே நூலில் கோர்த்து ஒரு மிக பிரம்மாண்டமான மனித மாலையாக மாற்றி இருக்கிறது ரகுமான். அதைத்தான் இந்த போராட்ட களம் நமக்கு உணர்த்துகிறது.